2, 3 வீடியோஸ்ல நாங்களும் தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தோம். திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க அப்படின்ற விஷயம் பார்த்துட்டு இருக்கோம். ஆ. நெறைய பேர் சோசியல் மீடியால சொல்லிட்டு இருக்கவங்க, மயக்கம் போட்டு விழுகுறோம், கால் மேல கால் போட்டு விழுகுறாங்க. அவங்க மயக்கம் போட்டு விழல. தூங்குறதுக்காக மயக்கம் போட்டு விழுகுறாங்க. டாஸ்க் பண்ணாம இருக்கிறதுக்கு மயக்கம் போட்டு விழுகுறாங்க. இந்த மாரி கருத்துக்கள்லாம் வந்துட்டு இருக்கு. உண்மையிலே எப்படி அவங்களுக்கு உடம்பு ஹெல்த்தியா பிரச்சனை ஆ உண்டா? ஹெல்த்தி ப்ராப்ளம் நெறையாவே இருக்கு அவங்களுக்கு. நெறையா ஃபுட் எடுத்துக்க மாட்டாங்க அவங்க. ம். ஆக்சுவலா நான் அங்க உங்களோட இருக்கும்போது நான் தான் சமைச்சு குடுப்பேன். ஓகே. டெய்லியுமே எக் எடுத்துக்குவாங்க. முட்டை சாப்பிடுவாங்க. ம். ஏதாவது ஒரு பொரியல், சாப்பாடு சாப்பிடுவாங்க. பருப்பு சாதம் அதிகமா சாப்பிடுவாங்க. அப்போ அவங்களுக்கு ஏதோ அவங்க ஃபேமிலி பிரச்சனை, அவங்கள பெர்சனல் பிரச்சனை நெனச்சு டெய்லியுமே யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க இங்க இருக்கும்போது. ம். அப்போ ஃபுட்டே எடுத்துக்க மாட்டாங்க. நைட்டு மட்டும் தான் சாப்பிடுவாங்க. ம். காஃபி குடிப்பாங்க. ம். அவ்வளோதான். அதனால வேணா இருக்கலாம். அங்க போய் ஏதாவது ஆனா அவங்க கேஷுவலா வந்து மயக்கம் போட்டு விழுகுறது அவங்களோட என் கூட இருக்கும்போதே மயக்கம் மயக்கம் போட்டு போட்டு விழுந்திருக்காங்க. 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 ஓகே. அந்த டைம்ல என்ன பண்ணுவீங்க? மயக்கம் போட விழுகும்போது? அ நெறைய சீனிலாம் எடுத்து ஒளிச்சு வச்சுக்கிற நெறைய விஷயங்கள்லாம் இருக்கு. அது சீனி சாப்பிடுற பழக்கம்லாம் உண்டா உங்களுக்கு? சுகர் அதிகமா ஸ்வீட், சாக்லேட் எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. ஓகே. ஆ ஃப்ரூட்ஸ் நெறைய சாப்பிடுவாங்க. காஃபி அதிகமா குடிப்பாங்க. ம், பட் ம், சாப்பிடாம இருந்திருக்கலாம். ம். அங்க போய் கம்மியா சாப்ட்டுருக்கலாம். ஓகே. ஆ அந்த மாரி டிப்ரஷன்ல நெறையா டிப்ரஷனாவே இருப்பாங்க. யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க லைஃப்ப பத்தி யோசிப்பாங்க. இப்ப அங்க போய் ஹேப்பியா இருக்கணுங்கிறதுக்காக பிக் பாஸ்குள்ள போயிருக்காங்க. அவங்க என்ட்ரி குடுக்கும்போதே வந்து, இத்தன நாளா நான் இப்படி இருந்துட்டேன். இனிமேல் என் லைஃப் வந்து இதுக்குள்ள போய் இதுல ஒரு 4 பேர், 5 பேர் எனக்கு ஒரு ஃபேமிலியா இருக்கணும்னு சொல்லி பிக் பாஸ்குள்ள போயிருக்காங்க. அங்க வந்து அவங்களுக்கு எப்படி அவங்க கேம் பொறுத்தளவுக்கு தான். வலுக்கட்டாயமா அவங்க மனச கஷ்டப்படுத்த முடியாது இல்லையா? ம், இந்த ம். கேம் விளையாண்டுட்டு இருக்கும்போது, அந்த இடத்துல ஏதாவது சங்கடம், இந்த மாரி கஷ்டங்கள் நடந்திருக்கலாம். அத யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது மயக்கம் போட்டு விழுந்திருக்கலாம். ஆனா மக்கள் பார்வையில வந்து இவங்க வேணுக்குன்னே பண்றாங்க. ஆ. இப்ப நெறைய ரீல்ஸ் அவங்களோடது ட்ரோல் பண்ணி போட்டுட்டு ஆமா. இருக்காங்க. ம், ம். ரம்யா, ஜோ ஆடல் பாடல்ல எப்படி இருந்தாங்களோ, அதே மாரி தான் இதுக்குள்ளயும் இருக்கிறாங்க. அதே 4 ஸ்டெப் தான் போடுறாங்க அப்படின்னு சொல்லி. அதுதான் இப்ப நெறைய பேரு சாங்ஸ் போட்டதுக்கு அப்புறம் ஒரே ஸ்டெப்ப போடுறாங்க. அவங்களுக்கு டான்ஸ் ஆட வரமாட்டேங்குது அப்படின்ற மாரிலாம் நெறைய சொல்றாங்க. கம்ப்ளைண்ட் நெறைய சொல்றாங்க. அது நான் அவங்க முன்ன என் 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 கூட க்ளோஸா இருக்கிறாங்கங்கும்போது, அவங்களுக்கும் நான் அவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணணும், மக்களுக்கும் சப்போர்ட் பண்ணணும்னு தான் நினைப்பேன். ஏன்னா திடீர்னு அவங்க வெளிய வந்ததுக்கு அப்புறம் என்னைய பத்தி நீ இப்படி பேசியிருக்க அப்படின்னு எங்க 2 பேத்துக்குள்ள கஷ்டமாயிறக்கூடாது இல்லையா? அவங்களுக்கு டான்ஸ் தெரியும். நல்லா ஆடுவாங்க. ஆனா, அந்த டக்குன்னு இப்போ நம்ம சடார்ன்னு ஒரு சாங் ஏறும்போது நம்ம அந்த இடத்துல அந்த மாரி நம்மளுக்கு ஆட முடியாது. டக்குன்னு நம்மளோட இத தான் நம்ம பார்க்க முடியும். அதனால அவங்களோட மூவ்மெண்ட் இப்ப எனக்கு புடிச்ச மூவ்மெண்ட் தான் நான் போட முடியும். எனக்கு நெறைய டான்ஸ் தெரிஞ்சதுனால எனக்கு இந்த மூவ்மெண்ட் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டா இருக்கும்னா, அந்த மூவ்மெண்ட் போட்டு ஆடலாம். ரம்யாக்கா அந்த மாரி ஆடியிருக்கலாம்.